ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் சிகாகோவில் டவுன் டவுனுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் கிறிஸ்கிண்டல் மார்க்கெட் போட்டிருக்குறாங்க. அப்புறம் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸால் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரையே பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானமாக ஒரு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30க்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா டவுன் டவுன் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து டவுன் டவுனுக்கு வரணுன்னா ஒரு 1 hour கிட்ட ஆயிரும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே கொஞ்சம் டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்னு நாங்கள் கொஞ்சம் மத்தியானமே கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்ததுனால இங்கே ரிவர் வாக்கும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரிவர் வாக்குக்கு தான் வந்தோம். இங்கே ரிவர் வாக் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் அட்ராக்ஷன். இந்த ரிவர் வாக்கை சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸு. இது சிகாகோவோட ஸ்கைலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர் வாக்கில் பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பில்டிங்ஸோட வியூ எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனாலேயே இந்த ரிவர் வாக்குக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இந்த ரிவர் பார்த்திங்கன்னா பெரிய ரிவர். இதோட மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா 251 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இந்த போட் டூர் நம்ம போனோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 hour கிட்ட இந்த போட் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. இது வின்டர் டைமுங்கிறனால இந்த ரிவர் வாக்கில் கூட்டம் இல்லை. இதே சம்மர் டைம்லலாம் வந்தோன்னா நல்லா ரஷ்ஷாக இருக்கும். இந்த டவுன் டவுனில் இருக்க இந்த ரிவரில் மட்டும் பார்த்திங்கனாலே இந்த மாதிரி பிரிட்ஜ் ஒரு 18 பிரிட்ஜ் இருக்குது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரிட்ஜெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதில் 2 பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா கட்டி ஒரு 100 years கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பிரிட்ஜுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேம் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பெரிய கப்பல்லாம் வரும்போது இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது பிரிட்ஜ் மூவபிள் பிரிட்ஜாக இருக்கும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் இல்லாமல் இந்த பிரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போகுது. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா இங்கே காரெல்லாம் போகும். அது மாதிரி ஒரே பிளேஸ்லேயே பார்த்திங்கன்னா ட்ரெயின், காரு, அப்புறம் போட்ஸ் எல்லாமே இங்கே போகிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரிவர் வாக்கை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கிறிஸ்கிண்டல் மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ரிவர் வாக்கிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கிறிஸ்கிண்டல் மார்க்கெட் இருக்குது. ரொம்ப நேரம் ரிவர் கிட்டே இருக்க முடியல. ஏற்கனவே வெதர் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதில் ரிவர் கிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நடந்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பில்டிங்ஸ் கிட்ட இருந்துமே நிறைய பேர் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் ஈவினிங் டைமுக்கு அப்புறமா பார்க்கும்போது அவங்க நிறைய லைட்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. அந்த லைட்ஸோடு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இந்த கிறிஸ்கிண்டல் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட் மாதிரி. நம்ம ஊர்லலாம் தீபாவளி அப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பாண்டி பஸார், டி நகர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் மந்த் அந்த தேங்க்ஸ் கிவிங்லேருந்து இந்த கிறிஸ்மஸ் வரைக்குமே அவங்க இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு. ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குவாங்க, கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் ட்ரெடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1996 தான் இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாலுங்களில் இருக்கிறவங்களாவும் பார்த்திங்கன்னா ஜெர்மனியிலேருந்து கொண்டு வந்த திங்ஸை தான் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுற ஆர்னமெண்ட்ஸ் வந்து நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாச்சும் நேம் சொன்னால் கூட அந்த நேம் எல்லாம் வந்து எழுதி அப்போவே வந்து அந்த மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் வீக்கெண்டாக வர வந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதர் வந்து பாசிட்டிவ்லேயும் இருந்துச்சு. ஒரு 2 டிகிரி 1 டிகிரி அப்படி தான் இருந்துச்சு. அதே வந்து லாஸ்ட் வீக்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸில் தான் போச்சு. -5 -6லாம் இருந்துச்சு. அதனால தான் எங்களால் வர முடியலை. அதனால இன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து வரும்போதே நிறைய பேர் கையில் கவனித்தோம். இந்த மாதிரி பூட்ஸ் மக் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதில் வந்து ஹாட் சாக்லேட்ஸ் வந்து நிறைய ஸ்டாலில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மக்கு வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து அந்த ஹாட் சாக்லேட் வந்து இந்த பூட்ஸ் மக்கில் வந்து வாங்கி குடித்தோம். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பாக வந்து குக்கீஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வந்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் குக்கீஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய குக்கீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஹார்ட் ஷேப்லலாம் அதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு குக்கீஸ் மாதிரியே வந்து தெரியலை. ரொம்ப பக்கத்தில் வந்து போய் பார்க்கல தான் தெரிஞ்சிச்சு அது வந்து குக்கீஸ்ன்னு. நிறைய பேர் வந்து அந்த ஹாட் குக்கீஸ்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு போனாங்க. இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸாக நிறையா வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வேறு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் வந்து அவங்க ஹேண்ட்மேடாக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டால் மட்டும்லாம் இல்லைங்க, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட உள்ளே வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான வந்து ஜெர்மன் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து லைன்லலாம் வந்து நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சிகாகோவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிறிஸ்கிண்டல் மார்க்கெட்டை வந்து போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது வந்து பார்க்குறதுக்கும். நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேஸாகவும் இருக்கும். நிறைய வித்தியாசமான வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸ்டாலில். அதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சா கூட நம்ம போய் வாங்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். வாங்க இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து போய் பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா 55 அடி உயரத்தில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் கூட இருந்துச்சு. இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் நிறைய இடங்களில் வந்து இருக்கும். இங்கே வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு இங்கேயே வந்து ஷூஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம டிக்கெட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே குட்டி குழந்தைங்கள்லாம் கூட வந்து இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து பண்ணுவாங்க. இங்கே நிறைய கிளாஸஸ்லாம் கூட இருக்கும் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்காக. இப்போது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து எல்லா கடையிலையும் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து நிறைய இடங்கள்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிகாகோ தேட்டர் வந்து இங்கே டவுன் டவுனில் வந்து ரொம்ப வந்து பாப்புலரான பிளேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை பார்க்குறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க. இந்த ஏரியாவில் இந்த தேட்டர் மட்டும் இல்லாமல் நிறைய தேட்டர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் பாப்கார்ன் வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் பாப்கார்ன் ரொம்ப ஒரு பாப்புலரான பாப்கார்னில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும், பாப்கார்னில் வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த பாப்கார்னை நம்ம ஒரு தடவை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டா அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனாலேயே வந்து நம்ம அடிக்கடி இந்த பாப்கார்னை வந்து வாங்குவோம். இந்தியாவுக்கு வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த குட்டி குட்டி டின்லேருந்து பெரிய டின்ஸ் வரை இங்கே நிறையா இருக்கும். அதில் வந்து இந்த பாப்கார்னை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இந்த பாப்கார்ன் வந்து இந்த டின்னில் வாங்கிட்டு போனாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு. ஊருக்கு போகும்போதெல்லாம் கூட நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாப்கார்ன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க, சாக்லேட், சீஸ், கேரமல்னு. அதனால் இந்த பாப்கார்ன் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்து டவுன் டவுனில் வந்து எல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து வெளியில் அப்படியே சாப்பிட்டு போகலான்னு இங்கே டவான் ஸ்ட்ரீட் வந்தோம். இங்கே இந்த கரீப் நவாஸ் கடைக்கு வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பிரியாணி, அப்புறம் வந்து ஒரு சப்பாத்தி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வாங்கியிருக்கோம் சாப்பிட்டுட்டு போகலான்னு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய இண்டியன்ஸ் வந்து இங்கே சாப்பிட வருவாங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனாலே வந்து இந்த ஹோட்டலில் எப்போவுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இங்கே சிகாகோவில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.